கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 150வது பக்கம், புதிய ஏற்பாடு புஸ்தகம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களும் இருக்கிற இடத்துல பார்க்கும்படி உங்களை தயவாக பட்சமாக இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது வசனத்தை கொஞ்சம் கூர்மையாக எல்லாரும் பார்க்கும்படி தயவாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 2 காரியங்களை இங்கு வேதம் சொல்கிறது. ஒன்று, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். 2வது, நீங்கள் எனக்கு சீசர்களாக இருக்கணும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அந்த வசனத்தை மீண்டும் பாருங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். எப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுவார்? வேதம் சொல்கிறது, நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, பிதா மகிமைப்படணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு வேதம் அழகாய் சொல்கிறது. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று அடுத்த வசனம் சொல்லிட்டு முதல் வசனத்தில் அவர் அழகா சொல்றார், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கனி இருந்தால், கனி கொடுத்தால், கனி நமக்குள்ளே விருத்தி அடைந்தால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் அவருடைய சீசர்கள் என்பதை பரலோகம் அங்கீகரிக்கும், உலகம் அங்கீகரிக்கும், உலகத்தில் இருக்கிற சபைகள் நம்மை அங்கீகரிக்கும். அப்ப நமக்குள்ளே கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆதாமு கிட்ட கர்த்தர் சொன்னார், கனியை திங்காதேன்னு சொன்னாரு. ஆனா நம்ம கிட்ட கர்த்தர் சொல்றாரு, கனி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். சாப்பிடாதேன்னு சொல்லல, உனக்குள்ளே கனி காணப்படணும். இந்த கனிகளை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா கலாத்தியர்ல அந்த கனிகள் எல்லாம் எழுதுறாரு. ஆவியின் கனிகள் என்னென்ன? ஏன்னா அநேகருக்கு ஒருவேளை தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க அந்த வசனத்தை பார்த்து விட்டு நம்ம வேதாகமத்துக்குள்ள கடந்து வரலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் பிந்தின பகுதியில் இருக்கு. ஒரு மனிதனிடத்தில் பரலோகம் எதிர்பார்க்கிற காரியங்கள், பக்க நம்பர் 262வது பக்கம், புதிய ஏற்பாடுல ஆவியின் கனிகள் என்ன, மாம்சத்தினுடைய கிரியைகள் என்ன என்பது இரண்டையுமே இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு அது மகிமை உண்டாகட்டும். 5ஆம் அதிகாரம் 22, ஆவியின் கனிகள், பரலோகத்தினுடைய கனிகள், பரலோகத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ள என்னென்ன இருக்கணும்னு வேதம் அழகாய் பவுலடிகள் கலாத்தி நாட்டில் இருக்கிற சபைகளுக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் எழுதும் பொழுது இதை எழுதுகிறார். 22ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆவியின் கனியோ, அதுல என்னென்ன இருக்குதான்? அன்பு. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அன்பை எதிர்பார்க்கிறார். நீங்கள் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் என் சீசர்களாய் இருப்பீர்கள். அடுத்து பாருங்க, சந்தோஷம், அடுத்து சமாதானம், அடுத்து நீடிய பொறுமை, அடுத்து தயவு, அடுத்து நற்குணம், அடுத்து விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த மாம்சத்தினுடைய ஆசைகளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்களா? சிலுவையில் அறைந்திருக்கிறார்களாம். இயேசு மட்டும் சிலுவையில் அறையப்படல, நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்கு. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் அச்சு அடையாளங்களை நான் என் சிலுவை சரீரத்திலே தரித்திருக்கிறேன்.
நான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறேன் பவுல் எழுதுகிறார். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன். பார்த்தீங்களா, அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில பிரதிபலித்திருக்கிறது. அவர் பெருமை பாராட்டுவது கர்த்தரை குறித்தும் அவர் நமக்காய்ப்பட்ட அந்த சிலுவையினுடைய மேன்மையை குறித்தும் நான் மேன்மை பாராட்டி கொள்வேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமையில சின்ன பொறுமை கிடையாது, நீடிய பொறுமை. பொறுமையில ரெண்டு இருக்கு. பொறுமை என்பது வேறு, நீடிய பொறுமை என்பது வேறு. பல வருஷம் காத்திருக்குது. எப்படி ஆபிரகாமுக்கு எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. யோபுவுடைய வாழ்க்கையில ரொம்ப பொறுமை, பல வருடங்கள் அவர் அந்த அற்புதங்களை பெற, 2 மடங்கு நன்மைகளை பெற அவர் பொறுமையோடு காத்திருந்து வேண்டியது இருந்தது. சகரியாவுடைய வாழ்க்கையில, எலிசபெத்தோடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பெற அவர்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. இங்கு பாருங்களேன், பொறுமையிலே கர்த்தர் சொல்றாரு, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நல்ல குணங்கள், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் கனி கொடுப்பதினால், மிகுந்த கனி, கனி என்று சொல்லல, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவாரு, நீங்களும் எனக்கு சீசர்களாய் இருப்பீர்கள். அருமையானவர்களே, அதுக்கு மேல இன்னொரு வசனத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். நீங்க 19ஆம் வசனம், அதே அதிகாரத்துல மாம்சத்துல என்னென்ன காரியங்கள் வெளிப்படும், மாம்சத்தினுடைய கிரியைகள் என்ன, மாம்சம் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறது, செய்ய தூண்டுகிறது, செய்ய உணர்த்துகிறது, நம்மை அறியாமலே சில காரியங்களை இதன் வழியாக நம்ம செஞ்சிடறோம். 19ஆம் வசனத்தை பாருங்க. மாம்சத்தின் கிரியை, செயல்கள், மாம்சத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவைகள் யாவன? அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. அடுத்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தையை எழுதுறாரு பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்மகிட்ட இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்தரிக்க முடியாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப பாருங்களேன், இன்னொரு அட்டை கூட நம்ம பார்க்கலாம். ஒருவேளை பெரிய தவறுகள், 20ஆம் வசனத்துல இருக்கிற தவறுகள் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம். 19ஆம் வசனத்துல இருக்கிற தவறுகள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனா 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அங்கங்க பிரதிபலிப்பதை நம்ம பார்க்க முடியும். 19 பயங்கரமான பாவ காரியங்கள். 20ஆவது வசனத்தை பாருங்களே, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியங்கள். அடுத்த வார்த்தை எல்லாருக்குள்ளேயுமே அப்பப்ப காணப்படுகிற பகைகள், ஒருத்தரை பகைப்பது, ஒருத்தரை விரோதிப்பது, ஒருத்தர் மேல காய்மகாரமாய் இருப்பது, ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, ஒருத்தருக்கு விரோதமாய் தீர்ப்பு சொல்வது, ஒருத்தர் விரோதமான, எப்படி தாவீதை சவுல் காய்மகாரமாய் பார்த்தானோ, இதெல்லாம் பகைகளைத்தான் வேதம் சொல்லுகிறது. பகைகள். அடுத்து விரோதங்கள். அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல அது பிரதிபலிப்பதே பாரு. அவங்க வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம், அவங்களோடு நாங்கள் பேச மாட்டோம், அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்களுடைய வாசப்படி கூட நாங்கள் தொட மாட்டோம். இதாங்க விரோதங்கள். வேதம் சொல்லுது, விரோதங்களும் வைராக்கியங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. காரித்து போனவங்களையும் கர்த்தர் நேசித்தார், கன்னத்தில் அடித்தவங்களையும் கர்த்தர் நேசித்தார், தலையில கொட்டினவங்களையும் கர்த்தர் நேசித்தார், காட்டி கொடுத்தவனையும் கர்த்தர் நேசித்து அவனிடத்துல மீண்டும் போய் அவனிடத்துல பேசினார். பாருங்க, மறுதளிச்சுட்டு போனவனை கர்த்தர் நேசித்து அவன் இருக்கிற இடம் தேடி போய் அவனை மீண்டும் நேசிக்கிறாயா என்று சொல்லி கூப்பிட்டார். எத்தனை முறை அவரை காரி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், ஆனால் அத்தனை பேரையும் அவர் நேசித்தார். அவர் விரோதம் பாராட்டல, அவர்களை விரோதிக்கல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சீசர்கள் என்றால் விரோதமற்றவர்கள், பகையற்றவர்கள், வைராக்கியமற்றவர்கள். எழுதுறாரு பாருங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், அடுத்து கோபங்கள். மோச மாதிரி கோபம். வேதத்துல நிறைய பேர் கோபப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாமா பிரதர் பாவம், இதெல்லாம் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கோபம் கொண்டாலும்
பாவம் செய்யாது இருங்கள். கோபம் தாங்க பாவத்துக்கு காரணமா போகுது. மோசே கோபம் கொண்டு ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கோபம் அது பயங்கரமான பாவத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இங்க பாருங்களேன், அடுத்து வேதம் சொல்கிறது, இன்னும் அழகா சொல்றாரு, சண்டைகள். சிலர் சண்டைக்காரியோடு குடியிருப்பதை விட ஒரு வீட்டின் மூளையில குடியிருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. சண்டைக்காரி என்றே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது பிரிவினைகள். அடுத்து மார்க்க பேதங்கள், சமய பேதங்கள், மார்க்கங்கள். நான் இந்த மார்க்கத்தை நான் யூதன், நான் சமாரியன், நான் பார்த்தா பரிசேயன், நான் சதுசேயன். பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவினர். சிலர் பவுலை சேர்ந்தவர்கள், சிலர் அப்போல்லாவை சேர்ந்தவர்கள், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். அவர்களுக்குள்ளே பிரிவினைகள். நமக்குள்ளே பிரிவினைகள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. அடுத்தவர் அப்படியே எழுதுறாரு, போராமைகள். பார்த்தீங்கன்னா ராகேல் மேல லேயால் போராமப்படுவா, லேயால் மேல ராகேல் போராமப்படுவா. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய ஒரு இன்னொரு தீர்ப்பா எல்கானா மனைவி, அவள் போராமைப்பட்டு இவளை வேதனைப்படுத்தினாள். வேதத்துல நிறைய போராம இருக்கு. பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல் மேல், ரெண்டு பேருடைய வாழ்க்கையில காயின் ஆபேல் மேல போராமை கொண்டான், சவுல் தாவீதின் மேல போராமை கொண்டான். வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில சீசத்துவம் என்பது போராமையற்ற, அடுத்து கோபமற்ற, சண்டையற்ற, வைராக்கியமற்ற, பகையற்ற, இதுதான் சீசத்துவத்தினுடைய ஆழம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா உங்களில் மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு சீசர்களாய் இருப்பீர்கள். அருமையானவர்களே, இன்னொரு பகுதியை காண்பிக்கிறேன். கனி கொடுத்தால் நீங்கள் சீசர்கள். இன்னொரு வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகளை நாமும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துக்கு எல்லாரும் கடந்து வருவோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமையாக. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, கவனிங்க, அவர் யூத குலத்தில் இறங்கி வந்த யூத ராஜசிங்கம், யூத கோத்திரத்துல தான் அவர் பிறந்தாரு. தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, தன்னுடைய இனத்தார்களை நோக்கி, தன்னுடைய குடும்பத்தார்களை நோக்கி, தன்னுடைய ஊரார்களை நோக்கி ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை வாசிங்க, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்களாக இருப்பேன். அங்க கனி கொடுத்தால் தான் நீங்க சீசர்கள். இங்க கர்த்தர் சொல்றாரு, என் உபதேசத்துல நிலைத்து இருந்தீங்கன்னா நீங்கள் என் சீசரா இருப்பாங்க. நிலைத்து இருப்பது என்பது வேறு, கேட்டுட்டு அதன் காதுல போய்விடுவது என்பது வேறு. அருமையான தம்பி தங்கச்சி, இதற்கு ஒப்பனையான இன்னொரு வாசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 யோவான் எழுதின நிருபம் பின்னாடி பக்கத்துல இருக்கு. புதிய ஏற்பாட்டினுடைய பின்னாடி பக்கத்துக்கு வாங்க. 2 யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தயவுசெய்து எல்லாரும் எடுத்து இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பர் 330வது பக்கம், 9வது வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து இராமல், தேவன் கொடுக்கிற வசனத்தில், வாக்கியத்தில், வார்த்தையில், தேவன் பேசுகிற அந்த சத்தியத்தில் நிலைத்து இராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. வசனத்துல நிலைத்து இருக்காமல், இந்த வசனத்தை விட்டுட்டு மீறி நடக்கிறவர்கள் தேவனை உடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நீ தேவனுடைய பிள்ளைங்கிறது எதுல கண்டுபிடிக்கலாம்னா, நீ வசனத்துல நிக்கிறியா, வசனமே உன் வாழ்க்கையா இருக்குதா, வசனத்தை நீ பேசுறதோடு மட்டுமல்ல, வசனத்தின்படி நம்ம செய்கிறோமா என்பதை பரலோக தேவனுடைய 7 கண்களும் நம்மை பார்க்கிறது. அப்ப நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய வசனம். அடுத்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் கனிகள். இதுதான் நம்ம அவருடைய சீசர்கள் என்பதை காண்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சீசர் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளாவே இருக்கக்கூடாது. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து அவர்களை சீசர்களாக மாற்றுங்கள். கர்த்தருடைய எதிர்பார்க்கிறது நீ சீசர்களாக மாறணும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய, அவரை போல பிரதிநிதியாக, அவரை போல ஒரு ஊழியக்காரனாக, அவரை போல ஒரு தேவ சாயலை உள்ளவனாக நம்ம மாறணும் என்றுதான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உலகம் எங்கும் போங்க. வசனத்தை வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் வசனத்தை பார்க்கலாம். வசனம் தான் நமக்கு ஜீவன்.
வசனம் தான் நமக்கு ஆறுதல், வசனம் தான் நம்மளோடு பேசணும். ஏன்னா இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது கேட்கிறவனையும் பேசுறவனையும் இதை கவனிக்கிறவங்களையும் அது பேசும், விசாரிக்கும், ஊன்ற குத்தும். பாருங்களே 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28ல் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை எல்லாரையும் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீசர்களை பார்த்து சொல்றாரு, சகலமும் இருக்கு, வானத்திலையும் அதிகாரம் இருக்கு, பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக மாற்றி. அப்ப தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? சகல ஜனங்களையும், சகல மக்களையும், சகல குலத்தார்களையும், சகல விதமான மனுஷனையும் என்னவா மாத்தணும்னு சொல்றாரு? விசுவாசியா மாத்தணும்னு சொல்லல, சீசர்களாக நீங்க மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கனி கொடுக்கிறவர்களாக நீங்க மாற்றணும், என் உபதேசத்துல நிலைத்திருக்கிறவர்களாக நீங்க மாற்றணும். அப்பதான் அவர்கள் சீசர்கள். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப இந்த உபதேசம் நமக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. வேதம் அழகா சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னுடைய வசனத்தை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் நீங்கள் நினைப்பானியேன். என் வசனத்தை நீங்கள் மறந்தால் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். இந்த வசனத்தை உங்க நிலைக்காலில் எழுதி வைக்கணுமா? அந்த வசனத்தை உங்க கைகளில் நீங்க கட்டி கொள்ளணுமா? இந்த வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்கணுமா? ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பார்கள். இந்த சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அந்த வசனம் அவருடைய முதிர் வயதில் வரையும் அவருடைய வாழ்க்கையை அதை ஆசீர்வதித்து அவர்கள் நடத்தும் தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறதுக்கு முன்பாக, இந்த இயேசுவோடு இருந்த சீசர்களுக்கும் அபிஷேகம் பெற்ற பின்பு சீசர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில நிழலாட்டமாய் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்கிறது, இயேசுவோடு இருந்த சீசர்கள் என்ன செய்தார்கள் என்று சில வசனங்களை உங்கள் மத்தியில். அவரோடு சீசர்கள் இருந்தார்கள், நாமும் அவரோடு இருக்கிற சீசர்கள் தான். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற சீசத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது இப்பொழுது நம்ம பார்க்கிற சீசர்கள் மாதிரி இருக்கிறோமா என்பதை நாம் வேதத்தின் வசனத்தின் வழியாய் தியானிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேறி ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்துல வந்தார்கள். அப்ப இங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கு, சீசர்கள் கூட்டம். 12 பேர்கள் இருந்தாங்க. அவர்களை சீசர்களாகத்தான் கர்த்தர் அழைத்தார். அவர்களை தன்னை போல சாயல் உள்ளவர்களாய் மாற்றத்தான் கர்த்தர் அழைத்தார். தன்னை போல அதிகாரமுடையவர்களாய் மாற்றத்தான் கர்த்தர் அழைத்தார். தன்னை போல பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் அவர் அழைத்தார். ஆனால் அழைக்கப்பட்ட அவர்கள் என்ன செஞ்சார்கள் பாருங்கள். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அவர் படகில் ஏறின பொழுது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். இப்ப இயேசப்பா ஒரு படகுல ஏறாரு. வேதம் சொல்லுது, சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். சீசர்களும் போய் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? படகுல ஏறிட்டாங்க. ஏறினவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? அதுக்கு மேல் வசனம் பாருங்க 25. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரெச்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? யாரை கடிந்து கொண்டாரு? சீசர்கள். பேரு அழகான பேரு, சீசர்கள். ஆனா அவர்களை கர்த்தர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் நீங்க பயப்படுறீங்க? வேதம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனி கொடுத்தீங்கன்னா பிதா மகிமைப்படுவார். ஆவியின் அந்த கனிகள்ல பயம் என்று எழுதியிருக்கு. பயம் இல்லாமல் இருக்கணும். நம்ம தேவனை விசுவாசிக்கக்கூடிய நற்கனிகள் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். ஆனா இங்க வேதம் சொல்லுது, இவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள், திகைத்தார்கள். ஆனா சீசர்கள் என்று இருந்தார்கள். சீசர்கள் எழுதி இருக்கு. ஆனா சீசர்களுக்குரிய சுபாவம் அவர்களிடத்துல இல்லை. படகுல தான் இருக்கிறாரு, அவர்களும் படகுல தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவோடு அவர்கள் பேசல, இயேசுவோடு அவர்கள் உறவாடல, இயேசுவை அவர்கள் நம்பல, இயேசு மேல பற்றுதலாய் அவர்கள் இருக்கல.
அதனாலதான் அவரை கடிந்து கொள்றாரு. என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே. பேரு மட்டும் சீசர்கள், ஆனா அவருக்கு எப்படி இருக்காங்களா? அற்ப விசுவாசிகளா இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கனி கொடுக்கலன்னா கர்த்தர் நம்மளை இப்படித்தான் சொல்வார். உன்னை நான் கனி கொடுக்கிறவனாய்த்தானே அழைச்சிருக்கிறேன், என் உபதேசத்துல நிலைத்திருக்கிறவனாகத்தானே நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆனா நீ சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயந்து பயந்து ஒளிந்து அற்ப விசுவாசியா நீ இருக்கிறியே. பாருங்க, கூட இருக்கும்படி தான் கர்த்தர் அழைத்தாரு. ஆனா இவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்றதுக்கு, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போக போகிறோமே. அவரும் அந்த படகுல தான் இருக்கிறாரு. அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவரும் தான் உள்ள போகணும். அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் வார்த்தையில பதற்றம் உள்ளவர்கள், எந்த அளவுக்கு இவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து பதறக்கூடியவர்கள் என்று சொல்லி இங்கு வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. இயேசுவை எழுப்பி சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போக போகிறோமே. அப்பதான் இயேசுப்பா எழுந்து சொல்றாரு, நானும் உங்களோட தானே இருக்கிறேன், நானும் உங்கள் நடுவில் தானே உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த ஒத்த படகு தானே இருக்கு, அந்த ஒரு படகுல நானும் தானே இருக்கிறேன். ஏன் இப்படி சந்தேகப்படக்கூடிய அவிசுவாசிகளா நீங்க மாறினீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள இயேசப்பா இருக்கிறார். அழகா சொல்றாரு, சகையோவை பார்த்து, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரெச்சிப்பு வந்துச்சு. அவனுக்கு ரெச்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லல, அந்த வீட்டுக்கே ரெச்சிப்பு வந்துச்சுங்கிறார். அப்ப ஏசப்பா சகையோ வீட்டுக்குள்ள போகும் பொழுது சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரெச்சிப்பு வந்துச்சுங்கிறார். அப்ப அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் உள்ள போகும் பொழுது அந்த வீட்டுக்கே ஒரு பாதுகாப்பு உண்டாகும் பொழுது, உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய தொழில்ல கர்த்தர் இருக்கும் பொழுது இன்னைக்கு நாம நிறைய இடத்துல பயப்படுகிறோம், திகைக்கிறோம், தடுமாறுகிறோம், குழப்பம் அடைகிறோம், பதறுகிறோம், ஆண்டவரை பார்த்து கத்துறோம். எப்படி சொல்றோம்? ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சே, நீர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லி நாமும் இந்த சீசர்களை போல பதறுகிறோம். சீசர்கள் தான் பேரு, ஆனா அவருடைய பார்வையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அற்ப விசுவாசிகளா இருக்கு. முதல்ல சொல்லப்பட்டிருக்கு சீசர்கள்னு, ஆனா அந்த சீசர்களுடைய சுபாவம் எப்படி? அற்ப விசுவாசிகள். இன்னைக்கு நீங்களும் சீசர்கள் என்கிற போர்வையில அற்ப விசுவாசிகளா இருக்கிறீங்களா? சின்ன காரியத்துக்கெல்லாம் பயந்து 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 பயப்படுகிறவர்கள் நரகத்தில் பங்கடைவார்கள். பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க பண்ணிவிடும். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் பாருங்க சீசர்கள் எப்படி இருந்தார்கள் வேதம் சொல்கிறது. அடுத்து பாருங்களே, மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீசர்கள் தான் பேர் அங்க எழுதி இருக்குது, சீசர்கள் தான் எழுதி இருக்குது. ஆனா சீசருடைய சுபாவம் எப்படி இருந்தது? இன்னைக்கு நீங்களும் நானும் சீசர்கள் தான். நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? சாயங்காலம் ஆன பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில், பாருங்க பேர் என்னது? சீசர்கள். ஆனா வந்தவர்கள் சீசர்கள். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பாருங்களே, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இயேசுவோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாய் இல்ல. இவங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க, இது வனாந்தரம். சீசர்கள் தான் எதை பார்க்கறாங்க? வனாந்தரத்தை பார்க்கறாங்க. அவங்க பார்வையில அது வனாந்தரமா தெரியுது. அவங்க நினைக்கிறாங்க இது வனாந்தரம், இங்க எதுவுமே கிடையாது, இந்த இடத்துல மக்கள் நடமாட்டமே கிடையாது. அப்ப அவங்க சீசர்களா இருந்தாலும் அவங்க மாம்ச கண்கள் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அது வனாந்தரமா தெரியுது. வனாந்தரமா இருந்தாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்னோடு நம்மோடு இருக்கிறாரே என்கிற உணர்வு அவர்களுக்குள்ள இல்ல. பாருங்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் உருவாக்கினார். வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் உண்டாயிருச்சான். வானம் உண்டாயிருச்சு. இவ்வளவு பெரிய வானம் ஒரு வார்த்தையாலே உண்டாயிருச்சு. அவரு அந்த வார்த்தையை தான் சொன்னாரு, அடுத்த நிமிஷம் வானம் அந்த இடத்துல இருந்தது. அப்பேற்பட்ட தேவன் கூட இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இது வனாந்தரம். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இது வனாந்தரமும் வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. இப்ப நாமும் அப்படிதான் நிறைய நாள் சொல்றது, நேரம் ஆயிருச்சு, காலம் ஆயிருச்சு, சமயம் ஆயிருச்சு, வயசாயிருச்சு, இன்னும் ஆண்டவர் ஒன்றும் செய்யல, இன்னும் ஆண்டவர் ஒன்றும் செய்யல, இன்னும் எனக்கு ஒரு காரியத்தை செய்யல. நம்ம காலங்களையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் பார்க்கிறீர்களே. கலாத்தியருக்கு பவுல் எழுதுறாரு, நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கிறீங்களே, புறஜாதியர்களோட நீங்க வானத்தின் தோற்றங்களை நீங்க நிதானிக்கிறீங்களே, காலங்களையும் சமயங்களையும் நீங்க பார்க்கிறீங்களேன்னு அவர் எழுதுறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த சீசர்கள் தான் பேரு, ஆனா அவங்க வனாந்தரம் என்கிற அந்த வனாந்தரத்தை தான் அவங்க பார்த்தாங்க. நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்றாங்க. ஏசப்பா சொல்றாரு, அவர்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்ப அவருடைய பார்வையில இந்த இடத்துல அற்புதம் செய்ய அவர் விருப்பம் உள்ளவரா சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா சீசர்களுக்கு இங்க இந்த வனாந்தரத்துல எப்படி நடக்கும்?
இன்னைக்கு நம்முடைய கேள்வி அப்படிதான். என் வாழ்க்கையில நடக்குமா, என் பிள்ளைக்கு நடக்குமா, என் ஊர்ல நடக்குமா, இது இப்படிப்பட்ட ஊரா இருக்குது, இது இப்படிப்பட்ட தேசமா இருக்குது, இப்படி என்னுடைய மக்கள் இருக்காங்களே, ஆண்டவர் இதை செய்வாரா? வேதத்துல பார்த்தா ஒரு சமாரிய ஸ்திரீ வருகிறா. அவ சொல்றா, எங்கிருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுப்பீங்க? எங்க யாக்கோப்பு பெரிய, அவரை விட நீ பெரியவரோ, என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வருகிறார், எங்கிருந்து வரும்? அவ கேட்க, அவன் நினைத்தது ஒன்று, கர்த்தர் சொல்றார், என்னை விசுவாசித்தால் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வரும். அதே போல பாத்தீங்கன்னா எலியா ஒரு வீட்டுக்கு போறாரு, சாரிபாத் விதவை வீட்டுக்கு. அவளுடைய நிலை என்ன தெரியுமா? இன்றுதான் கடைசி நாள், இன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷம். அவன் சொல்றா, 2 விறகு பொறுக்கி நானும் என் பிள்ளையாண்டானும் அதை சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த அப்பத்தையும் அந்த எண்ணெயும் கடைசி உணவாய் சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்று மரிக்க போகிறோம், அதற்குத்தான் நாங்கள் 2 விறகு பொறுக்கிறேன். அவளுடைய நினைவு அப்படிப்பட்ட நினைவு. எலியா என்ன சொல்றாரு? பஞ்சகாலம் தீர்ற வரையும் உன் வீட்டில் மாவு எண்ணெயும் குறையாது. ஆனா அவன் நினைக்கிறது பஞ்சகாலம் வந்துருச்சு, நம்ம இன்றைக்கு முடிச்சுக்கலாம் ஓட்டத்தை நினைக்கிறா. ஆனா எலியா போய் சொல்றாரு, நீ எனக்கு ஒரு அடை, அந்த அடையில கொஞ்சம் அப்பத்துல எனக்கு ஒரு அடை செஞ்சு கொண்டு வந்து கொடு, உன் பஞ்சகாலம் தீர்ற வரையும் உன் வீட்டில் மாவு எண்ணெயும் குறையாது. அப்ப நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், பரலோகம் ஒண்ணு நினைக்குது. சீசர்கள் பாருங்க என்ன சொல்றாங்க, இது வனாந்தரம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ சீசர் என்கிற பெயரை வைத்துக்கிட்டு, விசுவாசி என்கிற பெயரை வைத்துக்கிட்டு, ஊழியக்காரன் என்கிற பெயரை வைத்துக்கிட்டு, அபிஷேகம் பெற்றவன் என்ற பெயரை வைத்துக்கிட்டு நீ சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ பார்த்துக்கிட்டு இருந்தேனா, கர்த்தர் நம்மளை அற்ப விசுவாசத்தான் பார்ப்பாரு. அவர் சொல்றாரு, அவர்கள் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே அவர்களுக்கு கொடுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை என்னிடத்துல கொண்டு வாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறத பேசக்கூடாது, விசுவாசிக்கிறத பேசணும். வரப்போகிறவைகளை காரியங்களை பேசணும். வேதம் சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நிச்சயமா கர்த்தர் செய்வார், நிச்சயமா என் வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுவார். அதனாலதான் வேதம் மிகுந்த கனி கொடுத்தேன்னா அவர் மகிமைப்படுவார். நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசினேன்னா கர்த்தர் மகிமைப்படுவார். பாருங்களேன், வேதம் இன்னும் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து. பார்த்தவங்க யாரு? சீசர்கள். கூடயே இருக்கிறவங்க. இயேசு சுபாவமே இல்லாம இருக்காங்க பாரு. எல்லா இடத்துலயும் கூட தான் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் அவர்களுக்கு சீசர்கள் தான் எழுதி இருக்குது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க அழகா சொல்றாங்க, எங்களை ரெச்சியும் என்று கத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வனாந்தரம் என்று கத்துறாங்க. இங்க என்ன சொல்றாங்க பாருங்களே, அந்த அழகா இந்த வசனம் சொல்கிறதை நான் மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரம், தேங்க்யூ, 26வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி, பேர் யாரு? என்ன பண்ணாங்களா? பயத்தினால் அலறினார்களாம். அடுத்து என்ன சொன்னாங்களா? ஆவேசம். ஆவேசம்னா அது ஒரு காற்று, ஒரு பேய், ஒரு பிசாசு, ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொல்லி அலறினார்கள். பேர் என்ன பேரு? சீசர்கள். அப்ப இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. இயேசுவை பற்றி இவர்கள் அறிந்து கொண்ட தன்மை மிக குறைவா இருக்குதே. ஆண்டவர் அவர்களை சீசர்களை தான் அழைச்சிருக்கிறாரு, ஆனா அலறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆவேசத்தை பார்த்த உடனே, ஒரு உருவத்தை பார்த்த உடனே அலறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கலக்கம் அடைந்தார்கள், ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அவர்களை இயேசு என்ன சொன்னார்? உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்களை பார்த்து திரும்பவும் கர்த்தர் பேசுறார், பயப்படாதிருங்க, நான் தான் வர்றேன். நீங்க ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்க? ஆனா சீசர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அவங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட ஆவேசம் என்று அலறினார்கள். இன்னைக்கு நாம கூட சீசர்களா இருந்துட்டு அலறி கொண்டு இருக்கிறோமா? வேதம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனி கொடுத்தீங்கன்னா என் சீசரா இருப்பீர்கள். நீங்க இப்படி அலறிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி என் சீசர்களா இருப்பீங்க? இப்படி வனாந்தரம் 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 என்று சொன்னா எப்படி என் சீசர்களா இருப்பீங்க? நேரமாயிற்று 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 என்று சொன்னா என் சீசர்களாய் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நாங்கள் மடிந்து போக போகிறோமே மடிந்து போக போகிறோமே என்று சொன்னா எப்படி என் சீசர்களாய் நீங்கள் இருப்பீர்கள்? நீங்க கனி கொடுத்தா தானே எனக்கு சீசர்களாய் இருக்க முடியும்.
என் உபதேசத்துல நீங்க நிலைத்திருந்தா தானே என் சீசர்களா இருக்க முடியும். ஜெபாலய தலைவனை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. என்ன வார்த்தை வருது அங்க? அங்கிருந்து வர்றவங்க சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீரும். உன் மகள் மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்தாத. அவன் இந்த வார்த்தை அவன் காதுல விழுகுது. அப்ப அங்க நடந்த சம்பவம் அவன் காதுல வந்து விழுந்துருச்சு. அங்க இறந்துட்டாங்கிற செய்தி வந்துருச்சு. ஆனா கர்த்தர் அவளை உடனே பார்க்கிறாரு. அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அவளைதான் பேசினார். உன் மனதை அதைரியப்படுத்த விடாத, கலங்க விடாத, உன் மனதை உடைந்து போக விடாத, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. நீ கேட்கிற செய்தி எப்படி வேணாலும் செய்தியா இருக்கலாம், ஆனால் உன்னோடு நான் இருக்கிறேன், நீ பயப்படாமல் இரு. இன்னைக்கு நீங்க கேள்விப்படுகிற செய்தி என்ன? உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான செய்திகள் வரலாம், உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான யுத்தங்கள் வரலாம், உங்களுக்கு விதமாய் பலவிதமான எமோரியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள், இன்னும் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சகல போராட்டம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரலாம். ஆனால் வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனோட கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லணும், எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அவர் சொல்றாரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், திடம் கொண்டு பலம் கொண்டு திடமனதாயிருங்க, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். அப்ப நமக்கு தேவை விசுவாசமான வார்த்தைகள். அதனாலதான் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், இந்த உபதேச வசனங்களை பிடித்து கொள்ளணும். ராஜாவின் மனுஷன் ஒரு மனுஷன் வருகிறான், என் பிள்ளை மரிக்கிறதுக்கு முன்னாடி நீ வர வேண்டும். கர்த்தர் சொல்ற, நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான். வேதம் சொல்லுது, அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்பணும் தேவனுடைய. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், என் உபதேசத்துல நிலைத்திருக்கிறவன் தான் என்னுடைய சீசன். இந்த உபதேசத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் நான் விலகக்கூடாது. அதனாலதான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் விளங்குவார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன் கூட வருவார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாய பிரமாண வார்த்தைகள், அதுல நம்ம நிலைத்து நிக்கணும் தேவனுடைய பிள்ளை. வசனத்தின் மேல ஏறி, வசனத்தின் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டி நம்ம நின்னா தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுங்க, இந்த வார்த்தை, என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். காற்று வரும், மழை பெய்யும், அப்பொழுது அவன் கட்டினதெல்லாம் இடிந்து போகும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மார்த்தாளை பார்த்து கர்த்தர் கடிந்து கொண்டார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்றவரு ஏசப்பாவே சொல்றாருங்க, கல்லை எடுங்கிறாரு. பேசுகிறவர் கர்த்தர். ஆனா முன்னாடி நிக்கிற மார்த்தாள் சொல்றா, இப்பொழுது நாருமே. அவருக்கு தெரியாத ஆலோசனை இவ அழகா சொல்றா பாரு, இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் உள்ள மகிமையை காண்பாய். வேதம் சொல்லுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. லாசருடைய மரணம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருந்தது. அப்ப இயேசுவை இவர்கள் எப்படி நேசிச்சிருக்கிறாங்க, இயேசுவை இவர்கள் எப்படி அறிந்திருக்கிறார்கள், இயேசுவை பற்றி இவர்கள் எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள். முன்னமே நீர் வந்திருந்தீரானால் அவன் மரித்திருக்க மாட்டானே, இதெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. இப்ப வந்துட்டாரே, செத்தவனை எழுப்புவாரே, அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இல்ல. அவங்க சொல்றாங்க, முன்னாடி நீ வந்திருந்தீரானால் அவன் மரித்திருக்க மாட்டானே, இப்பொழுது மரிச்சிட்டானே, நாங்களும் கல்லறைக்குள்ள வச்சுட்டோமே, 4 நாள் ஆயிருச்சு, இப்ப நீர் வந்திருக்கிறீரே, இப்ப கல்லை எடுக்க சொல்றீரே, இப்ப கல்லை எடுத்தால் நாருமே. நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிதாங்க, நமக்கு அவருக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்போம். போன மாசம் செஞ்சுதான் நல்லா இருக்கும், போன வருஷம் செஞ்சுதான் நல்லா இருக்கும், ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது, இனிமேல் செஞ்சா இப்படி ஆகி போயிடும். நம்ம அவருக்கு புத்தி சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறோம். அவரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வச்சிருக்கிறார், சமயம் வைத்திருக்கிறார். அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஒரு நிமிடம் முன்னாடி செய்ய மாட்டாரு, ஒரு நிமிடம் பின்னாடி செய்ய மாட்டார். எல்லாவற்றையும் உங்களுக்குன்னு அவர் ஒரு திட்டம் வழி வச்சிருக்கிறார். பாருங்க, ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கு வேண்டி எல்லாவற்றையும் அவர் படைச்சிட்டார். எல்லாவற்றையும் படைச்சிட்டு தாங்க கடைசியில் ஆதாம கூப்பிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றப்ப கட்டாத வீடுகள் அங்க ரெடியா இருந்துச்சுங்க, நடாத திராட்சை தோட்டங்கள் அங்க ரெடியா இருந்துச்சுங்க. கர்த்தர் அவர்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இவர்களை கூட்டிட்டு வர்றாருங்க. இவன் நேரா போனோடனே அதை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கலாம்.
இவனுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இனிமேல் இவன் போய் சுதந்திரிக்க வேண்டியதான் பாக்கி. இவன் போன ஒருபாடு அங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அங்க ஆல்ரெடி எல்லாமே ரெடியா இருக்கு. இவன் அங்க போனோன்னு அதை என்ன பண்ணலாம், அனுபவித்துக் கொள்ளலாம். பாருங்க, மேல் வீடு ரெடியா, சமுக்காலம் விரிக்கப்பட்டு ரெடியா இருந்துச்சு, கழுத கட்டப்பட்டு ரெடியா இருந்துச்சு, மீன் வயிற்றுல மீனுடைய வாயில வெள்ளி பணம் ரெடியா இருந்துச்சு, சவுல் போறதுக்கு முன்னாடியே முன்னந்தோட ரெடியா இருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுத்து சவுலையே கர்த்தர் அனுப்பினார். எல்லாருக்கும் உங்களுக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். சீசர்கள் வரும்பொழுது கரையில சுடப்பட்ட மீன்களை கர்த்தர் என்ன கரி நெருப்பு உண்டாக்கி சுட்டு வைத்திருந்தார், ரெடியா வச்சிருக்கிறார். வாங்கப்பா சாப்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு ரெடியா வைத்திருந்தார். மீனை கரெக்டா பேசுறாரு, அது மீன் கொண்டு போய் கரெக்டா நினைவேல அவனை கக்குச்சு, கரெக்டா கொண்டு போனார். தூக்கி உள்ள வர்றப்ப கரெக்டா மீனை கரெக்டா வச்சிருந்தாரு. அவனை தூக்கி உள்ள வர்றப்ப மீன் கவக்குன்னு போய் அவனை பிடிச்சிக்கிச்சு. அவன் தண்ணிக்குள்ள போகவே இல்லை, உள்ள விழுகிறான், மீன் கரெக்டா கவிக்குச்சு. கர்த்தர் அவனை கரெக்டா ஒரு மீனை வைத்திருந்தா, அந்த மீனுக்குள்ள வச்சிருந்து கரெக்டா கொண்டு போய் கரையில இறக்கி விட்டார். அவனை அழகாய் கர்த்தர் நடத்தினார். உங்களுக்கும் எல்லாத்தையும் ரெடியா ப்ரிப்பேரா வச்சிருப்பார். உனக்கு என்னென்ன தேவை என்பது தேவனுக்கு நன்றா தெரியும். தேவனுடைய பிள்ளை, நீங்க பதறாதீங்க, சிதறாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க, அலறாதீங்க, ஆவேசம் என்று கத்தாதீங்க, கூச்சலிடாதீங்க. அவங்க பாருங்க, கலங்கடித்து கதறினார்களாம், அலறாங்க, ஐயோ ஆவேசம், அவரு தான் வர்றாரு, இவங்க ஆவேசம் ஆவேசம்னு கத்துறாங்க. அவர் சொல்றாரு, பயப்படாதிருங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? பேரு கேட்டா சீசர்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்மளாம் கேட்டா விசுவாசிமா, 10 வருஷம் விசுவாசிப்படுறது, 15 வருஷம் விசுவாசிப்படுறது. ஆனா சின்ன காரியத்தில் நமக்கு நம்பிக்கை குறைவா இருக்கு. பாருங்க, கூட தான் இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்களேன். இன்னும் பாருங்களேன், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல். அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்களை இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி, பாருங்க எப்படிப்பட்ட கேள்வி, இதை யோசித்து பாருங்க, எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி. அவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர், அவர் எப்பேற்பட்ட கிருபை உள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. வேதம் சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. காற்றும் வராது, மழையும் வராது, பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள ஒரு தெய்வம் கூட இருக்கிறாரு. சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதற்கு அவருடைய சீசர்கள், நல்லா கவனிக்கணும், எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தை சீசர்கள் சீசர்கள் சீசர்கள், பெயர் சொல்லப்படல, அவங்களுடைய அந்த அழைப்பு சொல்லப்பட்டிருக்கு, சீசர்கள் தான். என்ன சொல்றாங்க பாருங்க, திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்துல நமக்கு எப்படி அகப்படும், எப்படி கிடைக்கும்? ஆனா கிடைக்க பண்ணுகிறவர் கூட இருக்கிறாரே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகுமே. அப்ப இந்த விசுவாச சீசர்கள்ட்ட இல்லையே, கூடையே இருக்கிறாங்க, கூடையே போறாங்க, கூடையே பிரயாணம் பண்றாங்க, அவர் தங்குற இடத்துல தங்குறாங்க, அவர் செய்யற அற்புதங்களை அதிசயங்களை பார்க்கறாங்க, ஆனா இருதயத்துல அதை விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, இது வனாந்தரமான இடமே, இவ்வளவு ஜனங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அப்ப இந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கு, எவ்வளவு வருத்தப்படுத்தி இருக்கு. அப்ப கூடையே இருக்கிறீங்க, எல்லா இடத்துல நீங்க பாக்குறீங்க, நான் போயிற இடத்துல எல்லாம் நீங்க என் கூட வந்து எல்லா செயல்களையும் நீங்க பாக்குறீங்க, ஆனா இப்படி அவிசுவாசமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதே. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க. இன்னைக்கு ஆவியின் கனிகள் நம்மகிட்ட ரொம்ப குறைவுங்க. விசுவாசம் முதல்ல ஒரு காரியம், அதுல விசுவாசம் எழுதியிருக்கு. முழு இறுதியத்தோடு விசுவாசிக்கணும். அந்த பெண்ணை பார்த்து கர்த்தர் சொல்ல, இதை செய்ய என்கிட்ட வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அவன் சொல்றான், ஆம் விசுவாசிக்கிறேன். போ, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். அப்ப நீ எதை விசுவாசிக்கிறியோ அதைத்தான் கர்த்தர் செய்வார். இங்க பாருங்க, சீசர்கள் சொல்றாங்க, இது வனாந்தரம், எப்படி திருப்தி உண்டாகும்படி இவ்வளவு பேத்துக்கு உங்களால கொடுக்க முடியும்? ஆனா அடுத்த பகுதியை பாருங்களே, அவர் அற்புதம் செய்தார், மீதி துணிக்கைகளை அவர்கள் எடுத்தார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தான், சீசர்கள் தான். ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் அவிசுவாசமா பேசுறாங்க. ஒன்னு சொல்றாங்க நேராயிற்றுங்கிறாங்க, வனாந்தரம் ஆயிற்றுங்கிறாங்க, கலக்கம் அடைந்த ஆவேசம் என்று சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, திருப்தி உண்டாகும்படி எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இன்னும் பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்களேன். ஒரு பெண் இயேசுவை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறா. நம்ம சீசர்கள் சொல்ற வார்த்தையை பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மத்தேயு 15:23. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கூட வர்றவங்க அவ கூப்பிட்டுக்கிட்டே வர்றா, இவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம சொல்றாங்க, இவளை அனுப்பி விட்டுரும். இவ சத்தம் போட்டுக்கிட்டே வர்றா. இவ என்ன சத்தம் போடுறா? வசனம் பாருங்க 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானை ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து,
ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக்கணும். ஏன்னா நல்ல வேலை செய்யறாங்க பாருங்க. அவ கூப்பிடுறா, இவங்க ரெக்கமெண்டேஷன் எப்படி பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாளே, ஆண்டவரே ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க, இவளை பார்த்தா பாவமா இருக்கு, இவன் மேல இறக்கப்படுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்க? சீசர்கள், இவளை அனுப்பிச்சு விட்டுருங்க, போட்டோம், இவ வேண்டாம், இவளுக்கெல்லாம் அற்புதம் செய்ய வேண்டாம்னு சொல்ற மாதிரி இவளை அனுப்பிவிடும் என்று சீசர்கள் இயேசுனிடத்துல சொன்னாங்க. அப்ப இவன் என்ன இல்லை, இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இயேசுகிட்ட வந்து அற்புதம் நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. பாருங்க, மார்க்கில் எழுதியிருக்கு, 4 பேர் ஒரு சப்பானியை தூக்கிட்டு வந்தாங்க, பிறவி சப்பானி, திமிர்வாதக்காரன் தூக்கிட்டு வர்றாங்க 4 பேர். அந்த 4 பேருக்குள்ள இருக்க நம்பிக்கையை இயேசு பார்த்தார். அவன்கிட்ட நம்பிக்கை கிடையாது. தூக்கிட்டு வந்தான்ல, அந்த 4 பேத்துக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு. படுத்துக்கிட்டு வந்தான்ல, அந்த வியாதிக்காரன்ட்ட நம்பிக்கை இல்லை. 4 பேருடைய நம்பிக்கை இயேசு பார்த்து அந்த வியாதிக்காரனை சுகமாக்கினார். ஆனா இங்க இந்த சீசர்கள்ட்ட நம்பிக்கை இல்லையே. அப்படி நம்பிக்கை இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு கிட்ட வந்துகிட்டே இருக்கிறா, பின்தொடர்ந்து வர்றா, அவளுக்கு ஏதாவது செய்யும் என்று சொல்லியிருப்பாங்க இல்லையா? என்ன சொல்றாங்க? இவளை அனுப்பிவிடும், இவளை அனுப்பிவிடும், இவளை அனுப்பிவிடும் அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்படிப்பட்ட சீசர்களா இருக்கிறோம் என்பதை வேதாகம வெளிச்சத்தில் காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி சீசர்கள் இருந்தார்கள்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒரு 2 வசனம் மட்டும் நான் உங்கள் மத்தியில் காண்பித்து விட்டு கடைசியாக ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இங்க பாருங்க, சீசர்கள் என்ன பண்ணாங்களா? பெருகினார்கள். நிறைய கூட்டம் வந்துருச்சு புதிய ஏற்பாட்டு காலத்துல. அடுத்த அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்களே, வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்கள் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படி. தொகை பெருகிற்று. புதிய ஏற்பாடு வர வர சீசர்கள் தொகை பெருக ஆரம்பிச்சிருச்சு. நாளுக்கு நாள் சீசர்கள் கூட்டம் எழும்பி 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 பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். வியாதிக்காரர்களை சுகமாக்க ஆரம்பித்தார்கள். அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் மெர்க்குரி என்று, யூபித்தர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். பேதுருடைய நிழலுக்காய் காத்திருந்தார்கள், பவுலுடைய நிழலுக்காய் காத்திருந்தார்கள், வஸ்திரத்துக்காய் காத்திருந்தார்கள். பட்டணங்களுக்குள்ள போகும்பொழுது விரியம்பாம்பு கடித்தது, அதில் உதறி போட்டுட்டு அவன் போய் சுகமாக்குனான் என்று வேதம் சொல்றது. இவர்கள் தான் சீசர்கள். இயேசுவை பிரதிபலித்தவர்கள், இயேசுவை பிரசங்கித்தவர்கள், இயேசுவை போல வாழ்ந்தவர்கள், இயேசுவையே அச்சு அடையாளமாய் தரித்தவர்கள் தான் சீசர்கள். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு கடந்து பாருங்க. அங்க ஒரு மனுஷன் கேட்கிற ஒரு வார்த்தை, ஒரு ரிவைவலான வேர்டு, நமக்கும் ஒரு அறைகுவலான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம தியானித்து நம் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டோ? ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் தெரியுமா? குருடை. பாருங்களேன், மேல் வசனத்தை 9ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். 1ஆம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்றார்கள் கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இங்க ஒருத்தன் பிறவி குருடன். அதுக்கு சீசர்கள் கேட்கிறாங்க, யார் செய்த பாவம்? இவங்க அப்பா அம்மா செய்த பாவமா அல்லது இவன் செய்த பாவமா? ஏன் இவன் குருடனா பிறந்தான்? அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, யார் செய்த பாவமும் இல்ல, தேவனுடைய கிரிகைகள், தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய அதிசயங்கள் இவனிடத்துல நடப்பிக்கும்படி, உண்டாகும்படி இவன் இந்த மாதிரி பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நற்கிரிகளை வேதம் சொல்லுது. சேற்றை உண்டாக்கி அதை கண்ணில் பூசி சிலவம் குளத்துல போய் கழுவுனாரு. அவன் போய் கழுவுனா, பார்வை அடைந்தான். இப்ப அதை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் அவன் மேல கேள்வியா கேட்குது. பாருங்களேன், 20ஆம் வசனம். தாய் தகப்பன்மார்கள் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, குருடன் தான், நாங்க தான் பெத்தோம், எங்க பிள்ளை தான்,
நாங்க தான் அவனை வளர்த்தோம், குருடனா தான் பிறந்தேன். ஆனா இப்ப அவனுக்கு நடந்த அற்புதத்தை பத்தி எங்களுக்கு சரியா தெரியல. அவங்க அடுத்த வசனம் பாருங்க. இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு ஏன் பயப்படுறாங்க? சொன்ன யூதர்கள் ஏதாவது பண்ணிருவாங்கன்னு பயந்துகிட்டு இவங்க சொல்றாங்க, வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது, இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏன் இயேசுவை அவங்க மகிமைப்படுத்தல? பயம். ஏதாவது யூதர்கள் சொன்ன நம்மளை என்ன பண்ணிருவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு, தெரியாது, வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேட்டுக்குங்க, இவனே உங்களுக்கு சொல்லுவாங்கிறாங்க. அவனை போய் கேட்டா அவன் என்ன சொல்றேன்? இவருக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டா? அழகான ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப சீசர்கள் என்ன? அவருக்காக வாழக்கூடியவர்கள், அவருக்காய் ஓடக்கூடியவர்கள், அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறவர்கள், அவருக்கென்று மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள், அவரையே பிரதிபலிக்கிறவர்கள் தான் சீசர்கள். அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தா பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சீசராய் இருப்பீர்கள். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கைகளை உயர்த்தி, நல்ல பிதாவே, இந்த நாளின் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் சீசர்களாய் மாற்றுங்க. சீசத்துவத்தை இவர்கள் நடுவில் கர்த்தர் உருவாக்குங்க ராஜா. உம்முடைய வசனத்தில் இவர்கள் நிலைத்திருப்பார்களாக, உமக்கென்று இவர்கள் கனி கொடுப்பார்களாக, இவர்களுடைய வாழ்க்கையில நற்கனி உண்டாயிருக்கும்படி ஐயா ஸ்தோத்தரிக்கிற. இவருடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்படட்டு ராஜா. அப்ப கனி கொடாத பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு கனி கொடுக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவரை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருத்தர் மீது கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.